இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. முதலில் அவர்கள் பீகாரில் காங்கிரஸ் கட்சியும், அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய இரண்டு பெரிய கட்சிகள் இல்லையா, லாலு பிரசாத் யாதவனுடைய ராஷ்டிரிய ஜனதா தள்ளும், அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமாருடைய கட்சி பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கு சுமூகமாக எல்லாம் முடிந்தது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையே ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறது என்பதால். Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. ஹலாலான இயற்கை வியாகரா. மாநிலம் மற்றும் மாவட்டம் வாரியாக டீலர்களும் தேவைப்படுகிறார்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. முதலில் அவர்கள் பீகாரில் காங்கிரஸ் கட்சியும், அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய இரண்டு பெரிய கட்சிகள் இல்லையா, லாலு பிரசாத் யாதவனுடைய ராஷ்டிரிய ஜனதா தள்ளும், அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமாருடைய கட்சி பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கு சுமூகமாக எல்லாம் முடிந்தது. முதல் கட்ட பேச்சுவார்த்தையே ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறது என்றால் மிகையல்ல. உங்களுக்கு தெரியும், பீகார்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 40 பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதில் கடந்த முறை காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது என்றால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றது. அப்ப அதனால இந்த முறை பேச்சுவார்த்தைக்கு காங்கிரசுக்கான இடங்கள் என்பது எத்தனை என்பது எல்லோரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத் யாதவும், அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேயும் அசோக் கெலாட்டும் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு பீகாரில் 6 பாராளுமன்ற இடங்கள் வரை கொடுக்கப்படுவதாக, இன்றைக்கு தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிந்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. பீகாரில் இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது அடுத்ததாக ஆம் ஆத்மி கட்சிக்கும் காங்கிரசுக்கும் இடையான கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி உடன்பாடு இன்றைக்கு முழுமையாக முடிவடைந்திருக்கிறது என்கிற தகவல்கள் வந்திருக்கின்றன. இதே மாதிரிதான் அசோக் கெலாட் தலைமையிலான மிக முக்கியமான ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட கலந்து கொண்ட கூட்டம் தொகுதி பங்கீடு மிக சுமூகமாக முடிந்திருப்பதாக தகவல். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பஞ்சாபில் இன்றைக்கு தவிர்க்க முடியாத கட்சியாக, அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியாக ஆம் ஆத்மி இருக்கிறது. ஒரு காலத்தில் பஞ்சாபை பல 10 வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டு வந்தவர் காங்கிரஸ் என்பது நமக்கு தெரியும். கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் அந்த மாநிலத்தில் தன்னுடைய ஆட்சி இழந்தது. இந்த முறை ஆம் ஆத்மி கட்சி மாநிலத்தில் அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கிறது என்ற போது காங்கிரசுக்கு என்ன மாதிரியான இடங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இரண்டு கட்சிகளும் சுமூகமாக பஞ்சாப் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்து போட்டிருப்பதாக, இதை தொடர்ந்து நாம் எடுத்துச் செல்வதற்கான பல்வேறு முயற்சிகளை அவர்கள் அந்த கூட்டத்தில் முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஊடகங்கள், அதாவது RSS அடிமை ஊடகங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்றால், பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் வரையிலும் கூட்டணியே இவர்களுக்குள் உருவாது, அதுக்கிடையில எங்கேயாவது தொகுதி உடன்பாடு நடக்க போகுது அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, எள்ளி நகையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் காங்கிரசினுடைய முன்முயற்சியின் மூலமாக இரண்டு கட்சிகளோடு நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை, தொகுதி உடன்பாடு குறித்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக முடிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்ப நீங்க தமிழ்நாடெல்லாம் சொல்ல வேண்டாம், ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே ஒரு நீண்ட, இல்லையா, நேற்று முந்தா நாள் அப்படிங்கிறது இல்லை, ஒரு நீண்ட நட்பு இருந்து வருகிறது. இவ்வளவு பெரிய சிக்கலான காலகட்டத்திலும் கூட திமுகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டில் ஒருமித்து பயணம் செய்திருப்பது என்பது மிக முக்கியமான செய்தி. அதனால தென்னிந்திய மாநிலங்களில் அவ்வளவு ஒரு பிரச்சனையே வராது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஆந்திராவிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா, ராஜசேகர ரெட்டியினுடைய மகள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். அவருடைய கட்சியை கலைத்து விட்டு இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். அது ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுமே. உங்களுக்கு சமீபத்தில் தெரியும், தெலுங்கானாவில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றது என்று. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அங்க முதல் இடத்துல வந்துட்டு அங்க சந்திரசேகர் ராவ் அவர் தான் வருவாரு, செகண்ட் பிஜேபி வரும், தேர்ட் இடத்துக்கு தான் காங்கிரஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் முதலிடத்தில் வந்தது மட்டுமல்ல, மிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தெலுங்கானாவில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது காங்கிரஸ். அப்படி என்றால்
2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய லட்சியத்தோடு களமிறங்கி இருப்பதற்கு முதல் கட்டமாக ஒரு மாபெரும் வெற்றியை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடரட்டும். ஏனென்றால் இது தற்போதைய இந்திய நாட்டிற்கு, இந்திய மக்களுக்கு தேவை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.